எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். அவர்களுக்கு முக்கியமான தேர்தல் நேரத்தில் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராகணும்னு சொல்லி பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து இந்தியா முழுவதும் போட்டியிடுகிற நேரத்தில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அந்த கூட்டணியிலிருந்து பல லாபங்களை அறிவித்த பழனிசாமி, கட்சியை காப்பாற்றிக் கொண்ட பழனிசாமி எதற்காக வெளியேறினார்? அதை பாஜகவுக்கு ஆதரவாக சில ஊடகங்கள்ல சில பத்திரிகையாளர்கள் பழனிசாமிக்கு ஆதரவாக இன்றைக்கு குரல் இருக்கிறாங்க. அவங்க அந்த நேரத்தில் என்ன தூக்கிட்டு இருந்தாங்களா, இல்ல பழனிசாமி இன்றைக்கு அந்த கூட்டணியை பற்றி என்ன தவறுன்னு கேட்கறது காரணம், கூட்டணி அமைப்பது ஒரு கட்சியோட அமைப்பது தவறு இல்லை. ஏற்கனவே கூட்டணியை விட்டு பாஜகவுக்கு முக்கியமான தேர்தலான பாராளுமன்ற தேர்தல் அப்ப எதுக்கு வெளில முடியாதீங்க, என்னெல்லாம் பாஜகவுக்கு எதிராக பேசினீர்கள், பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று என்னெல்லாம் பேசினீர்கள். இப்பயும் சொல்ற பழனிசாமி நண்பகத்தன்மையற்றவர், துரோகத்தை தவிர அவருக்கு வேற எதுவும் தெரியாது. இப்பயும் அவருக்கு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தா பாஜக கூட கழட்டி விட தயாராக இருப்பார் என்பது. ஆனா விஜய் வருவாரா என்பது தெரியவில்லை. ஏன்னா அவர் தலைமையில கூட்டணி அமைக்கணும், அவர் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்பது அவங்க கட்சியோட கோட்பாடு. திரை உலகத்தில் இவ்வளவு உச்சபட்ச நடிகராக இருந்து நிறைய ஏர்னிங்ஸ் எல்லாம் பெற்றுக் கொண்டிருந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறாரா? அந்த தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? இல்ல விஜய் தான் இவரோட கூட்டணிக்கு பழனிசாமி முதலமைச்சராக தூக்கி பிடிப்பாரா? நடக்காத ஒன்றை இவர் இன்றைக்கு வெளியில அவங்க தொண்டர்களை தக்க வச்சுக்கிறதுக்கும் இன்றைக்கு அந்த கூட்டணி பலவீனமாயிட்டு இருக்கு. அது பாஜகவும் யோசிக்க வேண்டிய விஷயம். பழனிசாமி என்றைக்கு ஏப்ரல் 12 கூட்டணிக்கு வந்தாரோ அவர்கள் கடினமாக கஷ்டப்பட்டு அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒரு அணியில வரணுங்கிறதுக்காக டெல்லியில் உள்ள முக்கிய தலைவர்கள் செய்தாலும் பழனிசாமி தலைமையில், அது பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படும் போது அந்த கூட்டணி பலவீனமாகிட்டு இருக்கு. இன்னும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அந்த கூட்டணி பலவீனமாகத்தான் ஆகும். தேர்தல் நேரத்தில் பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் அது 15% கீழே தான் எடப்பாடி பழனிசாமி அமைத்திருக்கிற இடிஎம்கே அமைத்திருக்கிற கூட்டணி பெறும். இதை நீங்க பொறுத்திருந்து பாருங்கள். 2026 தேர்தலில் உங்க கட்சி தாவேகோட கூட்டணி எங்க கூட்டணியெல்லாம் நான் உங்களுக்கு பலமுறை பல ஊடகங்கள்ல சொல்லிட்டேன். எங்கள் கூட்டணியெல்லாம் நாங்க டிசம்பர் மாதத்துல தான் உறவு முடிவுக்கு வர முடியும். ரெண்டு யாரோ ஒருத்தர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டிருக்காங்க, சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி. ஆனால் உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மேல்முறையீடு முன்னேற்றம். அது என்னாச்சுன்னா உச்சநீதிமன்றம் சிபிஐ தான் விசாரிக்கணும்னு உத்தரவிட்டிருக்காங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு, நேற்றுக்கு தாவேகா சார்பா சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி 41 பேர் இறந்த வழக்கை உச்சநீதிமன்றம் கொண்டு போயிருக்காங்க. இந்த வழக்கையும் எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து சிபிஐ எதிர்த்து மேல்முறையீடு செய்யறதுக்கான காரணம் இல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலையும் காவல்துறை இருக்குது, ஒரு அரசாங்கம் இருக்கிறப்ப தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டுவிடக்கூடாது, விட்டு கொடுத்து விடக்கூடாது என்கிற காரணத்துக்காக எந்த அரசாங்கம் இருந்தாலும், அது இதுக்கு முன்னாடி அம்மாவுடைய அரசாங்கம் இருந்தாலும் சரி, அதற்கு முன்பு இருந்த அரசாங்கங்களும் சரி, தமிழ்நாட்டு காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் என்கிற கருத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் அதை தேவையில்லைன்னு கேட்பாங்க. இதற்காக நான் உடனே திமுக சப்போர்ட் பண்றேன்னு சொல்லாதீங்க. நான் யதார்த்தத்தை பேசக்கூடியவன், நடுநிலையா பேசக்கூடியவன், ஒரு கட்சியின் தலைவருங்கிறத தாண்டி ஒரு பொதுமக்கள் இடத்துல இருந்து ஒரு குடிமகனாக சிந்திக்கிற பொழுது தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடுகின்ற அனைத்து கட்சிகளும் மாநிலத்தில் சுயாட்சி வேண்டும், தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் மீட்டெடுக்கப்பட வேண்டும். அதை எந்த ஆட்சி இருந்தாலும் மத்தியில் பிஜேபி காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்பையும், இங்க அம்மா அவர்கள் முதல்வராக இருந்த போதும் சரி, அதற்கு முன்பு கலைஞர் இருந்த போதும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போதும் சரி, பேரறிஞர் அண்ணா 67ல இருந்து என்ன அவருடைய கொள்கையை, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான். அந்த முறையில் எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும், தயவு செய்து நீங்க ஏதோ திமுக கூட்டணி போறதுக்காக பேசுறேன்னு சொல்ல வேணாம். இது தேர்தல் வரப்போ அதுல என்ன ஒரு பெரிய எனக்கு ஒரு
என்ன சொல்றது, அதை சரியான வார்த்தை சொல்லணும்னா, எனக்கு உண்மையிலே நான் சிரித்துக் கொள்வேன். நான் ஒரு கருத்தை நீங்க கேட்கிறப்ப, ஒரு கேள்வி கேட்கிறப்ப அதுக்கு பதில் சொல்றப்ப அதை வைத்து கூட்டணி போடுகிறோம், கூட்டணி நாங்க அரசியல் தலைவர்களோ அரசியல் கட்சிகள் கூட நினைக்காத ஒன்றையெல்லாம் நீங்க யோசிங்க. ஆனா நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.